வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த vlogல ஒரு சாட்டர்டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்ப்பீங்க. எங்களோட வீக்கெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெசல்ஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பையன் வந்து எடுத்து சிங்கில் போட்டுட்டு இருந்தார், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. முன்னாடியெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன், ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மெஸ்அப் பண்ணி நமக்கு தான் அது டபுள் த ஒர்க்காக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அவனை வச்சு பண்ண வைப்பேன் சின்ன சின்ன விஷயங்கள். அவருக்கு வந்து நான் சமைக்கும்போது தாளிக்கிறது, கருவேப்பிலை போடுறது, நான் சமைக்கும்போது தூக்கி காமிக்கணும், கிளறும்போது அவரும் கிளற வைக்கணும், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் மார்னிங்கே வந்துட்டு மேக்ஸிமம் மிஷின் லோட் பண்ணிடுவேன். கிச்சன் வர முன்னாடியே மிஷின் போட்டுருவேன் மேக்ஸிமம். சில டைம் வந்து முன்னாடி நாள் லோட் பண்ணி வச்சுருவேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் போடுவேன். இட் டிபெண்ட்ஸ் தான். அங்கேயும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். மிஷின் டோர் ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போல்லாம் மிஷின் போடுறேனோ அப்போல்லாம் வந்துடுவான், வந்து இந்த மாதிரி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். பாவக்காய் பொரியல், அப்புறம் வந்துட்டு புடலங்காய் பருப்பு போட்டு கூட்டு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மார்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் குக்கிங், அப்புறம் வந்துட்டு அவனை டேக் கேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் மார்னிங் போயிட்டுருக்கோம். மத்தியானத்துக்கு மேலே தான் அவனோட நேப் டைம். ஸோ அவன் தூங்கினதுக்கப்புறமா தான் எங்களோட க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் வந்து வீக் டேஸில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பெண்டிங் வச்சுருக்கனோ அது எல்லாமே வீக்கெண்ட் டேஸில் தான் பண்ணிப்பேன். ஏன்னா வீக்கெண்ட் டேஸில் தான் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே வீக்கெண்ட் டேஸில் பண்ணிப்போம். நான் மேக்ஸிமம் குக்கிங் முடித்த உடனே கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்துட்டு முன்னாடியெல்லாம் வந்து போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறமா தான் க்ளீன் பண்ணுறது. அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா குக்கிங் முடித்த உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலி அது வந்து ஜஸ்ட் அந்த சோப் ஆயில் ப்ளஸ் வாட்டர் தான், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பாட்டிலில் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்திங்கனாவே சூப்பராக வந்துடும். சில டைம் ஹார்டான ஏதாவது இருந்துச்சுன்னா, அழுக்கு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண வேணாம். இது வந்து கிளாஸ் டாப்னால நான் ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலை. நீங்கள் நார்மல் ஸ்க்ரப் இருந்து நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அழுக்கு அழகாகவே வந்துடும். ஸோ வந்து இது ஒரு ரீசன் ஹேபிட் நான் ஃபாலோ பண்ணுறது, சமைச்சு முடித்த உடனே க்ளீன் பண்ணுறது. ஸோ நீங்களும் என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எங்கள் லன்ச் முடித்ததுக்கப்புறமா தான் ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் ஷேரிங் தான் எங்கள் வீட்டில் எல்லாமே. நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணால் ஹஸ்பண்ட் இன்னொன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பெருக்கி கொடுத்துட்டு அவங்க மாப் போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் எங்களோட க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ இல்லாமல் எப்படி, எங்கள் 2 பேருக்குமே டீ வந்து ரொம்ப ஃபேவரேட். 2 பேருமே டீ அடிக்டட் தான். எப்போ வேணாலும் டீ குடிப்போம், அந்த மாதிரி ரொம்ப அடிக்டடு. ஸோ எங்களோட ஈவினிங் இப்படி தான் போச்சு. வித் டீயோடு எண்ட் பண்ணுறேன். ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.